தாயே அம்மா கொஞ்சம் கண்ணை காட்டுங்க ஐயா ஐயா. டேய் மாட்டிக்கிட்டியா? யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே, தொல்லை புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா? மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது, பிச்சு எடுத்துறேன், மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுங்கடா சொன்ன, இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? விஸ்கி மாதிரி இருக்கு. தேங்காய் மாதிரி விடா மக்காடே மாப்பிள்ள பரடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி, சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறது இல்லடா. எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தா? என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை என்ன கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. அப்பா உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலைய சொரிகிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது.
25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு அடி வாங்குனதே கிடையாது சார். இது மட்டுமா சார், என் வீட்டு ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, மொத்த கிச்சனுமே க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா படத்துக்கு தினம் பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவோம் சார். அதை ஓடிச்சானுங்க உங்க சார். அப்பா படத்தியா? என்ன சார் பெரிய உங்க அப்பா? இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பசங்க சும்மா தான் கிடக்கு. எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. டேய், உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. அப்பா விஷயத்தை தப்பா வேண்டாம். இல்ல பேச்சு பேசாதீங்க டேய், சார். உங்களை பிண்டிடுவேன். ஐயா, நீங்க இன்ஸ்பெக்டரே இல்ல, தெய்வம். தாய் உள்ளம் படைத்த தந்தை. ஆஹா. இவங்க 2 பேருக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஆமா சார், 3 வருஷம் உள்ள தள்ளுற அளவுக்கு இவனுக்கு மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா ஆமா. உங்க முகத்துக்காக இவனுங்களை வெளிய விடுறேன். நன்றி. ஆனா இவனுங்க பஸ் மட்டும் வெளிய விட மாட்டேன். அந்த பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் இங்க வர வரைக்கும் இந்த பஸ் இந்த காம்பவுண்ட்ல தான் இருக்கும். பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் முதல் பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யலண்ணே. அந்த பணத்தை எடுத்து பஸ்ஸை வெளியே எடுத்துட்டா ஏய், பஸ்ஸோட ஆல்டர்ஸ் தான் பணமே தராங்க. ஏன்னா நம்ம போய் நேரா பேங்க் மேனேஜர் பார்த்தா நாம மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? பேங்க் மேனேஜர் வண்டியை பார்க்கணும்னு சொன்னா வண்டி எல்லாம் இப்ப ஒண்ணும் பார்க்க வேணாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அதான் என் சம்சாரம் பார்த்தாங்களே. எப்போ பார்த்தாங்களா? நேத்து நீங்க 2 பேரும் டிவில இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா, அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாக்கியம். அவளை தெரியுமா உங்களுக்கு? யார? என் சம்சாரம் பேர் தான் பாக்கியம். அம்மா. அக்காவை பார்க்கணும்டா எங்களுக்கும் ஆசை. ஆ. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்டா. ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க டிவி இன்டர்வியூ எங்க ஜிஎம் வேற பாத்துருக்காரு. அந்த பசங்க நம்ம பேங்க பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னு அவருக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. சார், இந்த வண்டி ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்கறனால தான் இந்த ஆர்சி புக் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அதை பத்தி என்ன இருக்கு? ஆர்சி புக் இல்ல பரவாயில்ல, வண்டி வேலை எப்ப முடியும்? அதை இவங்க 3 நாள்ல முடிச்சிருவாங்க. 3 நாள்ல முடிஞ்சிருமா? வண்டி வேலை முடிஞ்ச உடனே வண்டியை பார்த்துட்டு லோன்ல மீதி 40% கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சுதாகர், அந்த மொபைல் ஹெரிட்டேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் 20,000 ஷார்ட் அவுட் பண்ணி இப்பவே கொடுத்துருங்க. ஓகே, நீங்க போய் சுதாகரை பாருங்க. சரிங்க. அட்வான்ஸ் 20,000 இப்பவே கொடுப்பாரு. சார், நீங்க இவங்களுக்கு செய்யற உதவி சாதாரண உதவி இல்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. டிவில என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பீங்க போல இருக்கு. தெய்வம்னு சொன்னேன் சார். அப்படியா? அதான் வாக்கிங் போகும்போது எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். சார் இன்னும் அடிக்கடி போடுவாங்க சார். ஆ. நான் வேணா உங்க கேசட் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுங்க சார். தேங்க் யூ சார். வரேங்க. வாடா. பார்க்காம விட்டேன். தமிழ் தெரியாதுன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நகைக்கடையில நகத்திலிருந்து யார் சொல்லு? मैं चोर नहीं किया साहब। சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே. யோ கான்ஸ்டபிள் சார். ஏன் உங்களுக்கு சோறு போடல? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், யாரும் சாப்பிடல சார்। ஏன் சாப்பிடல? नहीं साहब, नहीं साहब। ஓ, நெய்யும் சாம்பார் இருந்தாதான் சாப்பிடல. நாங்க இவங்க கூட சொல்லிட்டு ஆள்ல சார். இப்ப என்ன தெரியாம அடிச்சிட்டேன், அதுக்கு திருப்பி அடிப்பீங்க? அடிடா, அடிங்க. ஐயோ சார், பெரிய வார்த்தையில பேசாதீங்க சார். சார், இந்த பஸ்ஸோட ஆர்சி புக் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஓஹோ. டேய், இந்த ஆர்சி புக் அது இதெல்லாம் கிடைச்சதுன்னா திமிர்ல ஏதாவது பண்ணீங்க பிச்சிரும் பிச்சு. ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் சார். அதோட பேப்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க சார். அடியில இருக்கு சார். ஓ சரி, ரைட்டர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். டேய், நில்லு. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவனுக்கு சார் நான் ஹிந்தி பாட்டே பாடுவேன் சார். அப்படியா? மெசாயே தோ நகி. டேய், அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? பிரமாதமா சரி, பாடுறேன். நீ ரைட்டர்கிட்ட போ. நீ என்கிட்ட வா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க வா. ஐயா, கேளு. பாடுங்க. கேளு, அவன்கிட்ட கேளு. எனக்கு புரியுற மாதிரி ஹிந்தில கேளு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்னீங்கன்னா ஏய், ஏய், யோ, யோ, ஏன் போட்டு அடிக்கிற? அடிச்சா தானே சார் பதில் சொல்லுவானுங்க. யோ, அடிக்கிறது என் வேலை, கேள்வி கேட்கறது உன் வேலை. கேளு. அட வாயா இங்க. ஏ திருட்டு தானா கோன் பனானா ஓனா. அடடடா, ஹிந்தி பிரமாவா பேசுறிய? அட சொல்லியா. हम कुछ नहीं करता साहब। யோ, நீ ஏன் பேசுற? அது வந்து கருப்பா இருக்கவன் எவனோ திருட்டான்னு சொல்லுவான் சார். யார் அது? ஐயோ, நான் இல்ல சார், நான் இப்பதானே சார் வந்தேன். இன்னொரு தடவை கேட்டுறேன் சார். கேளு. சொல்லியா. तुम बड़ा बड़ा होता है। நீ ஏன் சொல்ற? சார், அவன் உங்களை சொல்றான் சார். அப்படியே சொல்ற? அச்சா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.